அழாதீங்க அம்மு. நீங்க சொன்ன பேச்ச கேக்குற அம்மு. சரி, நான் அழல. நீ படி, கண்ணை தொடச்சுக்கோ. இந்தா படி. படி. நான் எப்படி சுடர் உன்கிட்ட? அவன் தான் உன் அப்பா. என்னை கைவிட்ட துரோகின்னு சொல்லுவேன். உன்கிட்ட சொல்லி அவனை நீ வெறுத்து ஒதுக்கிட்டா எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா ஒருவேளை இப்ப மாதிரியே பிடிவாதமா இருந்து அவனை தேடி போய் அவன்கிட்ட இதை பத்தி சொல்லி அவனுக்கு நீதான் அவனோட பொண்ணுன்னு உண்மை தெரிஞ்சா அது உனக்கு பெரிய ஆபத்துடா. அவன் ஃப்ரெண்டு கர்ணா என்ன பழி வாங்கறதா நினைச்சு உன்னை பலியாக்கிடுவான்டா. என் பயத்தை நான் எப்படி இந்த பிஞ்சு குழந்தைகிட்ட சொல்ல முடியும்? கடவுளே, என் நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. எதுவும் இன்ட்ரெஸ்டிங்காவே இல்ல. வங்கி ஏடிஎம்மில் பணத்தை திருடிவிட்டு தப்பி ஓடிய நபரை போலீஸ் அதிகாரி துரத்தி பிடித்த காட்சியை பாருங்கள். ஷோ, எங்க பார்த்தாலும் திருட்டு தானா? இவர் யாரு? உங்க கிளையண்டா? ஆக்சுவலி அவர் ஒரு ரிலையபிளான பர்சன் இல்லை, முக்கியமான ஒரு கேஸில் சம்மந்தப்பட்டிருக்காரு. எங்க அண்ணன் ஒரு பெரிய ஃபைனான்சியர், பயங்கர போல்டான ஆளு. அவர்கிட்ட இந்த விஷயத்தை எடுத்துட்டு போலாமா? இல்லை இல்லை, வேண்டாம். எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய கிரிமினலையே இந்த மாணிக்கம் ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கான். ஓ, அவன் அடிச்சு வச்சிருக்கிற பணமே இந்த சமூகத்தில் நல்லவன்னு வேஷம் போட்டு ஒரு கிரிமினல் கிட்டேருந்து அடித்த பணம் தான். மாணிக்கோங்கிற பேரை எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்குன்னு அன்னைக்கு பிரபாகரன் கிட்ட கூட சொன்னோமே. கர்ணானாவும் வெற்றியும் ஒரு நாள் மாணிக்கம் கிட்ட தானே பணத்தை பறி கொடுத்ததா கோவமா சொன்னாங்க. ஒருவேளை அந்த மாணிக்கம் தான் இவனா? அந்த மாணிக்கத்தை எங்கேயாவது பாத்தியா? சேச்சே, அதெல்லாம் இல்லை வெற்றி. அவனை மட்டும் பார்த்துருந்தேன், இந்நேரம் ஷூட் பண்ணி டிவியில நியூஸ்ல டெலிகாஸ்ட் ஆயிருக்கும். ஏன் அவன் மேல உங்க 2 பேருக்குமே இவ்ளோ கோவம்? என்னை ஏமாத்தினது மட்டும் இல்லாம பிளாக்மெயில் பண்ணி பணம் வாங்கிட்டான்னு சொன்னல, அவன்தான். அப்படின்னா பிரபாகரன் கிளையண்ட்டை ஏமாத்தின அந்த மாணிக்கம் தான் கர்ணா அண்ணா கிட்டயும் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்தின மாணிக்கமா? கர்ணா அண்ணா வந்ததும் அவர்கிட்டயும் அவனோட டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணணும். திவ்யா, ஆ? என்னாச்சு? அண்ணா, அண்ணா, நீங்க ஒரு நாள் திட்டிட்டு இருந்தீங்களே, அது இவனா? இவன் தான், இவனே தான். இவனை எங்க நீ பார்த்த? அண்ணா, இவன் எங்க ஆபீஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு கேட்டு வந்திருந்தான். ஃபாரின் போறதுக்கும் ரெடி ஆயிட்டு இருக்கான். திவ்யா, இவனோட டீடைல்ஸ் எனக்கு இமிடியேட் அனுப்பிச்சு வைய. அண்ணா, அமிச்சிட்டேன். டேய், நீ செத்தடா.
ஏய், இங்க இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சன் வை, இந்த குண்டு ஸ்ட்ரைட்டா உன் தலையில பாயுண்டா. சொல்லு, என்கிட்ட வாங்கின பணம், பார்வதியோட ஒரிஜினல் அடாப்சி ரிப்போர்ட், அது மட்டும் இல்லாம என் வீட்டுக்கே வந்து எடுத்துட்டு போன உன் வீட்டு பத்திரம்லாம் எங்க வச்சிருக்க சொல்லு. இதெல்லாம் என்கிட்ட நீ கொடுத்துட்டேன்னு வையேன், இங்க இருந்து நீ உயிரோட போவ. இல்லன்னு வையேன், உன்னை சுட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்ப. கர்ணா, நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ற. ஏய், அப்படியே ஒரே அழுத்துனன்னு வை, அப்படியே உன் மண்டை செதறி போய் சின்ன பின்னமாயிடும்டா. நான் பாட்டுக்கு ஏதோ நிம்மதியா தாண்டா இருந்தேன். நீயாதான் என்ன தேடி வந்து இந்த எவிடன்ஸ் இருக்கு, அந்த எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லி என்ன பிளாக்மெயில் பண்ணி என்ன நிம்மதி இல்லாம பண்ணிட்டு, என்னையே ஏமாத்திட்டு, போலியான ரிப்போர்ட்ட கொடுத்துட்டு, என் படத்தை அடிச்சிட்டு, இப்ப என்ன வெளிநாட்டுக்கு தப்பிக்கலான்னு பாக்குறியோ? ஏய், உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா நான் நான் தப்பு பண்றேன்னு என்கிட்டயே சொல்லுவ. இந்த பார், ஒழுங்கா சொல்றேன், என்னை விட்டுரு. என்ன தேவையில்லாம பகைச்சுக்காத. இத பார், உன்னை பத்தி தெரிஞ்ச ஒரே ஆள் நான் மட்டும்தாங்கிறத மறந்துடாத. டேய், உன்னையே இல்லாம பண்ணிட்டா யாரா வந்து கேட்க போறாங்க? அதான் உன் குடும்பமே உன்னை தலைமொழிக்கு வெளியில தூக்கி போட்டுச்சுல. என்னடா சோகத்தை மறைச்சிட்டு சிரிக்கிறிய? டேய், என் வீட்ல ஏற்கனவே உன் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கல்ல, அதை நீ மறந்துட்டியா கர்ணா? அதான் அவங்களுக்கும் உனக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு அவங்களே சொல்லிட்டாங்களே. டேய், உன்னை இங்கேயே சுட்டு தள்ளி மிருகத்துக்கு இரையா போட்டாலும் இந்த உலகத்துல உன்னை எவனும் தேட மாட்டான்டா. கர்ணா, அங்கதான் நீ தப்பு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க. வாரத்துக்கு ஒரு நாள் நான் ஃபோன் பண்ணுவேன். அப்படி ஒருவேளை என் ஃபோன் வரலன்னா அதுக்கு காரணம் கர்ணாவா தான் இருக்கும்னு உடனே பக்கத்துல இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுங்கன்னு என் குடும்பத்துல இருக்க முக்கியமான ஆள்கிட்ட சொல்லி வீடியோ ரெக்கார்டிங் அனுப்பி வச்சிருக்கேன். ஏய், உன்னையும் உன் குடும்பத்தையும் மொத்தமா காலி பண்ணிட்டு என் ஆள் ஒருத்தனை சரண்டராக சொல்லிட்டு போயிட்டே இருப்ப. நீ எல்லாம் எனக்கு புதுசா முளைச்ச தூசிடா. ஏய், ஏய், பெரிய டான்னு நினைப்பா இவ்வளவு தில்லுமுள்ளு வேலை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? வேணா கர்ணா, வீணா என் கூட மோதாத. இங்க பாரு, நான் பாட்டுக்கு வெளிநாட்டுக்கு போய் செட்டில் ஆயிடுவேன். உனக்கு என்னால எந்த தொல்லையும் வராது. இங்க பாரு, என்ன நம்பு. இத பார், அந்த அடாப்சி ரிப்போர்ட்டை கொடுத்துட்டு போயிட்டே இரு. நீ அந்த பணத்தை கூட எனக்கு திருப்பி கொடுக்க தேவையில்லை. அதெல்லாம் இப்ப என்கிட்ட இல்ல. அப்போ அது அந்த அபிகிட்ட இருக்கா? அதனால்தான் அவளை போய் ஜெயில போய் பாத்தியா? என்கிட்டயே பணத்தை வாங்கி என் பணத்தையே யூஸ் பண்ணி அவளை பரோல எடுத்து அடிக்கடி அவளை பார்த்து மீட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கியா? நீ ஏதோ சம்பந்தப்படுத்தி பேசிட்டு இருக்க. இத பார், நீ என்கிட்ட இருக்க அட்டாப்சி ரிப்போர்ட்டோடைய ஜெராக்ஸ் காப்பியை வெளியே விட்டா கூட நீ மொத்தமா மாட்டிப்ப. இல்ல, நீ வேலைக்காக மாட்ட. உன்ன ஏய், ஏய், ஏய்,
கர்ணா உன்னை இப்படியே